வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பயணம் செய்ய போகிறோம் பைசாண்டியன் பேரரசின் மர்மமான ஆயுதமான கிரேக்க தீயின் உலகிற்கு. இது எப்படி உருவாக்கப்பட்டது, எதிரிகளை எவ்வாறு அழித்தது, அதன் ரகசியம் என்னவாயிற்று? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி பார்ப்போம். கிபி 330ஆம் ஆண்டில் கான்ஸ்டன்டைன் பேரரசரால் நிறுவப்பட்ட பைசாண்டியன் பேரரசு நூற்றாண்டுகளாக தனது வலிமையால் உலகை ஆண்டது. இதன் கடல்சார் பலம் அளப்பரியது. கடல் வழி வர்த்தகம், கடல் போர் என அனைத்திலும் அவர்கள் வல்லவர்களாக இருந்தனர். கிரேக்க தீவு இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. காலினிக்கஸ் என்ற ஒரு கண்டுபிடிப்பாளர்தான் கிரேக்க தீயை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கான நிச்சயமான சான்றுகள் எதுவும் இல்லை. பல புனைவுகளும் கதைகளும் இந்த கண்டுபிடிப்பு சுற்றி உண்டு. 7-8ஆம் நூற்றாண்டுகளில் கடற்போர்கள் மிகவும் கொடூரமானவை. பல பேரரசுகள் தங்களது ஆதிக்கத்திற்காக போராடின. இத்தகைய காலகட்டத்தில் கிரேக்க தீ பைசாண்டியன் பேரரசுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக விளங்கியது. கிரேக்க தீயை சிறப்பு பைசாண்டியன் கப்பல்களில் பொருத்தப்பட்ட குழாய்கள் மூலம் எதிரி கப்பல்கள் மீது தீயாக பீச்சி அடிக்கப்பட்டது. இதன் அளவு, தீயும் தன்மை மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. கிரேக்க தீயின் தாக்குதலை எதிர்கொண்ட எதிரிகள் பயத்தாலும் அதிர்ச்சியாலும் திகைத்து போயினர். அவர்களால் எதிர்த்து போராட முடியவில்லை. இந்த மனநிலையே பல போர்களில் பைசாண்டியர்களுக்கு வெற்றியை தந்தது. கிரேக்க தீயின் உண்மையான சமையல் முறை இன்னும் ரகசியமாகவே இருக்கிறது. பெட்ரோலியம், பிசின், ரெசின்கள், நீர்த்துளிகள் போன்ற பொருட்கள் இதில் இருந்ததாக கருதப்படுகிறது. கிரேக்க தீயின் ரகசியத்தை காப்பாற்ற பைசாண்டியர்கள் மிகவும் கவனமாக இருந்தனர். இந்த ரகசியம்தான் அவர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணம். கான்ஸ்டன்டினோபிள் நகரம் பல முறை முற்றுகையிடப்பட்டது. ஆனால் கிரேக்க தீயின் வலிமையால் அனைத்து முற்றுகைகளையும் பைசாண்டியர்கள் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினர். கிரேக்க தீ பல போர்களில் பைசாந்தியர்களுக்கு வெற்றியை தந்தது. இது அவர்களின் கடற்படைத்துறை மிகவும் வலுவாக இருக்க காரணமாக அமைந்தது. கிரேக்க தீ பைசாண்டியன் கடற்படை மூலோபாயத்தை முற்றிலும் மாற்றியமைத்தது. இது அவர்களுக்கு ஒரு பெரிய போர் ஆற்றலை அளித்தது. நீருக்கடியில் எரிவது, தெய்வீக தீ போன்ற பல புனைவுகள் கிரேக்க தீயை சுற்றி உண்டு. இவை அதன் அதிசய தன்மையை காட்டுகின்றன. பல வரலாற்று ஆசிரியர்கள் கிரேக்க தீயை பற்றி அற்புதமாக வர்ணித்துள்ளனர். அவர்களது கதைகள் இன்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. கிரேக்க தீ ஆர்னுவ தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கிய மாற்றத்தை உருவாக்கியது. இது பிற பேரரசுகளையும் புதிய ஆயுதங்களை உருவாக்க உத்வேகப்படுத்தியது. காலப்போக்கில் கிரேக்க தீயின் ரகசியம் மறக்கப்பட்டுவிட்டது. அதன் சூத்திரம் மறைந்து போனதற்கு பல காரணங்கள் உண்டு. கிரேக்க தீயின் கதை ரகசியத்தின் முக்கியத்துவம், புதுமை மற்றும் போன அறிவின் மதிப்பு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. கிரேக்க தீ பைசாண்டியன் பேரரசின் வலிமையின் ஒரு சின்னமாக இருந்தது. இது வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. கிரேக்க தீயின் தொழில்நுட்பம் அக்காலத்தில் மிகவும் திறமையானது. இது எதிரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. கிரேக்க தீயை எதிரி கப்பல்கள் மீது பீச்சி அடிக்க கப்பல்களில் சிறப்பு குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இது மிகவும் திறமையான தொழில்நுட்பம். கிரேக்க தீயின் அளவு மற்றும் தீயின் தன்மை அதன் அழிவு சக்தியை நிரூபித்தது. இது எதிரி கப்பல்களை சுலபமாக எரித்து அழித்தது. கிரேக்க தீயின் சூத்திரம் வெளியே போகாமல் பைசாண்டியர்கள் பல கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தனர். கிரேக்க தீயின் சூத்திரத்தை ரகசியமாக வைத்திருக்க பைசாண்டியர்கள் எடுத்த நடவடிக்கைகளை இப்போது பார்ப்போம். இது அவர்களின் வலிமையின் ஒரு அங்கமாக இருந்தது. பைசாந்தியன் பேரரசின் வெற்றிக்கு கிரேக்க தீ ஒரு முக்கிய காரணம் என்பதில் சந்தேகமில்லை. இது அவர்களின் வலிமையின் ஒரு அடையாளம். கிரேக்க தீயின் தாக்கம் நூற்றாண்டுகளாக நீடித்தது. இது பிற பேரரசுகளின் இராணுவ தொழில்நுட்பத்தை பாதித்தது. கிரேக்க தீயை பற்றிய பல புனைவுகள் இருந்தன. இந்த புனைவுகள் அதன் அதிசய தன்மையை காட்டுகின்றன. கிரேக்க தீ நீருக்கடியிலும் எரிந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கான நிச்சயமான சான்றுகள் இல்லை. கிரேக்க தீ தெய்வீக தீ என்று சிலர் நம்பினர். இது அதன் அதிசய தன்மையை காட்டுகிறது. கிரேக்க தீயின் உண்மையான சூத்திரம் இன்னும் ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. இதை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. கிரேக்க தீயின் அழிவு ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்தது. இதற்கான காரணங்களை நாம் பார்க்கலாம். கிரேக்க தீயின் ரகசியம் பல காரணங்களால் மறைந்தது.
இவற்றை நாம் ஒன்றொன்றாக பார்ப்போம். கிரேக்க தீயின் கதை வரலாற்றில் ஒரு முக்கிய பாடத்தை கற்றுத்தருகிறது. ரகசியம், புதுமை மற்றும் போன அறிவின் முக்கியத்துவம் இதில் உண்டு. கிரேக்க தீயின் அமைப்பு மிகவும் சிக்கலானது. இதில் பல வகையான பொருட்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. கிரேக்க தீ மிகவும் சிரமமான முறையில் உற்பத்தி செய்யப்பட்டது. இதில் பல நுட்பங்கள் பின்பற்றப்பட்டன. கிரேக்க தீயின் வலிமை அதன் அழிவு சக்தியில்தான் இருந்தது. இது எதிரிகளை முற்றிலுமாக அழிக்க வல்லது. இன்று நாம் கிரேக்க தீயின் மர்மமான உலகத்தை பார்த்தோம். இதன் ரகசியம் இன்னும் நம்மை ஆச்சரியப்படுகிறது. வரலாற்றின் ஒரு அரிய பக்கம் இது.